அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே 4 கிரகங்கள் தன்மை மாறுதுன்னா பெயர்ச்சி ஆகுது, வக்ர நிவர்த்தி ஆகுது. யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இது எப்ப பண்ணா 11ஆம் தேதி புதன் கும்பத்துக்கும், 12ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கும், அதே மாதிரி 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும், அதே மாதிரி 27ஆம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகிறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப 12 ராசியினருக்கும் பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். எந்ததுக்கு? குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு சூப்பர். அந்யோன்யமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான நேரம். ஏற்கனவே கணவன் மனைவிய சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட இப்ப சேருவீங்க. ஏன்? உங்க ராசி அதிபதி 3ஆம் அதிபதி ராசியில 3ஆம் அதிபதி ராசியில இருந்து எங்க பாக்குறாரு? 7 பாக்குறாரு. அப்படிங்கும் போது ஏற்கனவே சண்டை சச்சரவர்கள் இருந்தாலும் சேர்ந்து வருவீங்க. ஒரு புதுசா ஒரு மன மாற்றம் இந்த மாசம் நிகழும். இது சுக்கிரனை மட்டும் சொல்லலைங்க. 12ஆம் இடத்துக்கு யார் வராரு? 6ஆம் அதிபதியான சூரியன். உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லப்படுற 7ஆம் அதிபதி 12க்கு வரார். சனி 12ல. அப்ப என்ன அர்த்தம்? விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதி 12ல வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி சுக்கிரன் உச்ச நிலை அடைகிறார். 8ஆம் அதிபதி உச்ச நிலை அடைகிறார். நான் நெகட்டிவா சொல்லணும்னு நினைக்கல. ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்தவராக இருந்தா கூட இந்த நேரத்துல கணவனோட சேர்ற அமைப்பு வரும். இல்ல மனைவியை பிரிந்தவராக இருந்தா கூட மனைவியோட சேர்ற அமைப்பு வரும். இல்ல நான் 2வது மேரேஜுக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்றீங்களா? அதுவும் நடக்கும். அதுவும் இந்த நேரத்துல சக்சஸ் ஆகவே முடியும். இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பரிவர்த்தனை. 3ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சொத்தை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்கும். ஒரு காரை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி வண்டிக்கு ஏதாவது புது செலவு பண்ணணும், வண்டியை நம்ம சீர் பண்ணணும், சரி பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களா, இதெல்லாம் இந்த நேரத்துல நடக்கும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான ஏற்பாடு நடக்கும். அதே மாதிரி கடனாளிகளால் ஒரு லாபம். உங்களுக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க மூலியமா சம்பந்தமே இல்லாம ஒரு வருமானம், இல்ல ஒரு ஆதாயம், இல்ல ஒரு நட்பேறு, இல்ல ஒரு சாதகமான தன்மை, ஏதோ ஒண்ணு சாதகமான விஷயம் எதிரிகள் மூலியமாவோ நண்பர்கள் மூலியமா இல்ல உங்க வேலையாட்கள் மூலியமாவே நடக்கும். சம்பந்தமே நீங்க நினைச்சு கூட பார்த்திருப்பீங்க இப்படி நடக்கும்ட்டு. ஆனா இந்த பிப்ரவரி மாசம் நடக்கும். காரணம் 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க வராரு? 12க்கு வந்துடுறாரு. சூரியன் சனி சேர்க்கை. 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்றாங்க. அப்படிங்கும்போது என்ன, தந்தையாரோட உடல்நிலை தான் பாதிக்குமே ஒழிய தந்தைக்கு தான் செலவு வருமே ஒழிய அதுவும் பாதிப்பா இருக்காது. பணங்காசுகளை கொஞ்சம் செலவு பண்ற தன்மை ஏற்படும் உங்களுக்காண்டி. நீங்க ஏதாவது முட்டாள்தனமா செயல்படுவீங்க, அதை செலவு பண்ணுவாரு அவரு. ஆனா அதெல்லாம் லாபகரமானதாவே மாறும். 7ஆம் அதிபதி புதன் 12ல மறையும் போதில, சனியோட சேரும் போதில, திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமணம் கைகூடுற நேரம். ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க. திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பொண்ணு நிச்சயம் அமையுங்க. ஏன்னா ராசியில சுக்கிரன் வரார், 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் பொண்ணு அமையும். ஆனா தூரதேசத்து பொண்ணா இருக்கும். இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த நேரத்துல அமையும். வேற ஏற்கனவே பிரிஞ்சவங்க சேரணுமா, சேர்ந்துடலாம். இல்ல புதுசா திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் நடக்கும். எல்லாமே சாதகமான தன்மை. தொழில்ல சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்துக்கு டிராவலிங் பண்ணணும். இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும். இல்ல குழுக்கள் வாங்கல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்கும். என்ன இவனை நம்பி கொடுத்தான். ஆனா பணம் வந்துடும். பணம் வராம இருக்காது, அதுக்கெல்லாம் கேரண்டி. ஆனா பணம் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கும், அதுக்காண்டி அலைய விடும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி போய் 4ல உட்காந்து சொத்துக்களால லாபம். எதையாவது ஒரு இடத்த விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப நடக்கும். அதே மாதிரி அந்த வித்த 1 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 10 ரூபாய்க்கு விற்பீங்க. இந்த நேரத்துல கழுத்துல நகை வாங்கி போடுற நேரம் இது. பெண்களாக இருந்தால் கழுத்துல நகை வாங்கி போடு, நகை செய்யறதுக்கு ஒன்றான ஏற்பாடு இப்ப நடக்கும். கழுத்துக்கு நகை வாங்கி போடலாமா அப்படின்னு நினைப்பீங்களே. என் பொண்ணு திருமண வயதுல இருக்கு, இந்த பொண்ணுக்கு இந்த நேரத்துல நகை செய்யலாமா, செய்யலாம்.
ஏன் 24ஆம் தேதிக்கு மேலதான் செய்யறான், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்பதான். அப்ப 2/9 விதி 4ஆம் இடத்துல இருக்கும் போதுல திருமண நகைக்காக நம்ம செயல்படலாம். 24ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த நகை நம்ம கைக்கு வரும். காசு செலவு பண்ணி தான் பண்ணணும், அது வேற வழி இல்லை. ஏன்னா 3ஆம் அதிபதி வக்ரம்ல இல்ல, ராசியாதிபதி வக்ரம்ல, அப்படிங்கும் போதுல அதுவா வராது, நம்ம தான் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி உறவுகளிலே எதுவும் பிரச்சனை இருந்தா அதை இப்ப தீர்த்துக்கலாம். ஏன் சுக்கிரன் ராசியில போறாரு, பரிவர்த்தனை யோகம். உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கு, நான் இவங்களோட இப்படி பண்ணியிருக்கேன், அவங்களோட அப்படி பண்ணியிருக்கேன், இதனால எதுவும் பாதிப்பு வருமா? எல்லா பாதிப்பையும் இப்ப முடிச்சுக்கலாம். அண்ணன் தம்பி பிரச்சனையா இருந்தா கூட இப்ப முடிச்சுக்கலாம். வீண் சொத்து தகராறு இருந்தா கூட இப்ப முடிச்சுக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தை விட்டா எப்ப இந்த மாதிரி திரும்ப கோச்சாரத்துல அமைங்கிறது தெரியல. ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா நீங்க இந்த வீடியோ கூட பார்க்க வேண்டாம், அந்த பிரச்சனை சால்வ். அது நானே சொல்றேன், சால்வ். நீங்களே நினைப்பீங்க எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துச்சுடா அப்படின்னு பெருமூச்சு விடுற நேரம் உங்களுக்கு இது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், 6ஆம் அதிபதி 12ல, 7ஆம் அதிபதி 12ல, இது ரெண்டும் சேர்ந்து சனியோட சேரும் போதுல அந்த நெகட்டிவ்ஸ் பூரா அட்டி விட்டுருச்சு. பள்ளி குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கவனம் தேவை. இன்னும் சொல்ல போனா படிக்க மாட்டேன்னு கூட நீங்க பிடிவாதம் பிடிப்பீங்க மீனராசினர். ஏன்னா 4ஆம் அதிபதி 12 கூடாது, சனியோட சேரவே கூடாது. 4ஆம் அதிபதி 12 கூடாது, சனியோட சேரக்கூடாது. அதோட 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரவும் கூடாது. இது கொஞ்சம் பாதிப்பான தன்மை தான். உயர்கல்வின்னு சொல்லப்படுற பிஜி யூஜி எல்லாம் சூப்பரா வேலை செஞ்சு, அதுவுமே கொஞ்சம் சூப்பர்னு சொல்ல முடியாது, சற்று பாதிப்புகிற தன்மை தான் இருக்கு அதுவுமே. ஏன்னா புதன் பாதிச்சிருச்சு இல்ல, புதன் பாதிக்கும் போதுலே அது அங்கே உங்களுக்கு வேலை செஞ்சிரும்ல. அப்படிங்கும் போதுல இது படிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க பிரச்சனை. டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, டாக்குமெண்டால பிரச்சனை வரும். மீனராசினர் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா டாக்குமெண்டால பிரச்சனை வரும். படிக்கிற பிள்ளைகளா இருந்தா படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும். அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தா அது கொஞ்சம் சிக்கல் வரும். அது இல்லாம வேற என்ன, தாய் மாமன் உறவுகளில் பிரச்சனை வரும். பேசுறதுனால பிரச்சனை வரும். எங்கேயும் ரொம்ப பேச வேண்டாம் மீனராசினர். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம், வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். பதவி ஒரு கிடைக்கும், ஷிஃப்ட் ஆவீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிருவீங்க, உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் வேலை நடக்கும். எல்லாமே சாதகமான தன்மை. வேலைக்கு போறவங்களுக்கும் அந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் ஒரு மெச்சூர்டான பேசனுக்கு இந்த பிப்ரவரி பேச்சே இல்லை, கணக்கே இல்லை. ஆனால் இந்த இளைய வயதினராக இருக்கும் 2 கெட்ட வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சங்கடமான நேரம், கொஞ்சம் சங்கடமான நேரம் தான் இது. என்னன்னா படிப்புல இது பண்ணிடுவீங்க, பாதிக்கும். படிக்கிற நேரத்துல படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பீங்க. மொபைலை அதிகமா நோண்டுவீங்க. ஏன் அது மொபைலை அதிகமா நோண்டுவீங்க? ஏன்னா 3ஆம் அதிபதி தான் மொபைல். 3ஆம் அதிபதி உங்க ராசியில வர, அப்படிங்கும் போது என்ன நடக்கும், மொபைலை அதிகமா நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. பள்ளி வயதினரா இருந்தாலும் காலேஜ் போறவங்களா இருந்தாலும் எல்லாரும் மொபைலை தான் அதிகமா நோண்டுவீங்க. மொபைலை கொஞ்சம் தள்ளி வைக்க சொன்னா சண்டையே வந்துடும். யாருக்கு தெரியும் எத்தனை பேர் வீட்டுல மொபைலை வாங்கி உடைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மீனராசியினர் பெற்றோர் நீ இப்ப போனே யூஸ் பண்ணிட்டு இருக்கா, போனை எத்தனை பேர் உடைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வீட்டுல நிகழும். குழந்தைகளோட போன் உடையும். அதே மாதிரி பெரியவங்களும் மொபைல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி இப்ப காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போறேன் சார், இந்த வருஷம் எனக்கு முடிய போகுது, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டா தேடுங்க, நல்லபடியா அமையும். பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு அமையும். கேம்பஸ்ல நான் செலக்ட் ஆவேன் சார், இந்த நேரத்துல அமையும். ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்க விதத்துல ஒரு பிரச்சனை, இந்த நேரம் நான் ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்டா ஆகும். ஏன் ஷிஃப்ட் ஆகுறது இந்த நேரத்துல நடக்குது? ராசிக்கு 8ஆம் அதிபதி ராசிக்கு வரார், பரிவர்த்தனை பெறுகிறார் 3ஆம் இடத்தோட. அப்ப அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும். ஆனா வெளியில வந்தாலும் அது பிரச்சனை இல்லை, இன்னொரு இடத்துக்கு நான் டக்குன்னு ஜாயின் பண்ணிருவேன். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மீனராசினருக்கு அற்புதமா செயல்படும். ஆனால் பள்ளி குழந்தைகளுக்கு ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா பாஸ் ஆயிருவீங்க. பாதிப்பா இருந்துச்சுன்னா பாதிப்பை நிகழ்த்தும். கவனம் சிதத்த முடியாத தன்மை நிகழும். ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்களால.
குழந்தைகள் மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு நிறைவா ஒரு சூழ்நிலை ஒரு சிந்தனையா படிக்கிறதுக்கு உட்கார வராது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு, மற்றபடி பாதிப்பே இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனத்துல வேகமா போவீங்க, வேகமாலாம் போக வேண்டாம், ஸ்பீடை கண்ட்ரோலாவே போங்க. வண்டி வாகனத்துல நிதான ஸ்பீட்லயே போனா நல்லா இருக்கும். வேகமா போனாலும் பாதிப்பு இல்லை, ஆனா உங்களால மற்றவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாதுல்ல, நீங்க கொண்டு போய் யார் மேலேயும் ஓதிடக்கூடாதுல்ல. உங்களுக்கு கை கால் உடையாது, எதிரில் இருக்கவங்களுக்கு கை கால் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கும் நீங்க தான் செலவு பண்ணணும், அதுக்கும் பைக்கு உங்க போய் மாட்டிடும். அந்த மாதிரி பாதிக்க கூடாது. சரியா? இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திராதிபதியும் 3ஆம் அதிபதியும் தான் இப்ப மாறி இருக்கீங்க. அதாவது அந்த ராசியாதிபதியும் குரு, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு, அவரு தான் பரிவர்த்தனையா இருக்காரு. பக்ரம் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு சூப்பர் நேரங்க இது. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா பக்ர நிவர்த்தி ஆகிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உண்மையிலே டக்கு 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 டக்குன்னு இந்த திடீர் சூப்பர் ஸ்டார் ஆவாங்கல்ல, திடீர் ஹிட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரா வந்து நிற்பீங்க. பக்ரங்கிறனால எல்லாமே இருக்கும், ஆனா உங்க கைக்கு வராது. உங்களை வந்து எல்லாமே சொல்லுவாங்க, அவன் சூப்பரா பண்ணுவான், டேலண்டட், நல்லா இருக்கான், எல்லாமே பண்றான், சூப்பர், ஓகே, எல்லா பில்டப்ஸும் கிடைக்கும். ஆனா இந்த பில்டப்ஸால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு, எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை. பாருங்க, கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பாதிப்பு, ஆனா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குங்கிறேன். படிக்கிற வயதினராக இருந்தால் நடப்புல சனி தசை நடக்கும், இல்ல குருதசையோட எல்லையில இருப்பீங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. ஜனனகால ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஆனா அந்த மரியாதை கிடைக்கும். சீனியர் எம்ப்ளாயிங்கிற ஒரு மரியாதை கிடைக்கும், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் எப்பவுமே மெச்சூர்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இது வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்களுக்கு நட்சத்திராதிபதி 12ல இருக்கிறது மட்டும்தான். வெளிநாட்டுல இருந்தா எல்லாமே சக்சஸ். நான் சொன்ன எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும். வெளிநாட்டுல இருக்க, நான் உள்ளூர்ல இருக்கேன் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த துறைக்கு போவீங்க, மருத்துவமனைக்கு போற தன்மை ஏற்படும். எதுக்காண்டின்னு நான் சொல்ல விரும்பல, பட் ஆனா போவீங்க. சுக்கிரன் ராசியில போறனால, அந்த சுக்கிரன் ராகுவோட இணைந்து பாதிக்கிறனால உங்களுக்கு அந்த மேஜர் பார்ட்ஸ், உடம்புல மேஜர் பார்ட்ஸ் இருக்கும்ல, பிரைவசி பார்ட்ஸ், அது ரிலேட்டடா போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடம்லாம் கொஞ்சம் பாதிப்புல, ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் பாதிச்சவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து மருத்துவமனை செலவு அது ரிலேட்டடா நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பருவ வயது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெயின் அதிகமா இருக்கும், ஏன்னா சுக்கிரன் ராகுவோட இணைகிறார்ல, அந்த மாதிரி பாதிப்புகளை உண்டு பண்ணுவார். எல்லாம் அதை நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம உங்க நட்சத்திராதிபதி 12ல இருக்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு போக வைப்பார், ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா இந்த பாதிப்பு இருக்காது, பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. மற்றபடி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியஸ்டான ஒரு லைஃபை உங்களுக்கு வாழ்ற நேரம் தான் இது. குடும்ப ரீதியா நல்லா இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. இப்ப ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். என்ன சார், என் நட்சத்திராதிபதியே 12ல தான் இருக்கு, ஆனா நீங்க திருமணம் கை கொடுக்குறீங்களே அப்படிங்கிறீங்களா? காரணம் என்னன்னா, உங்க நட்சத்திராதிபதி 12ல இருந்தா தான் நல்லதே உங்களுக்கு. உங்க நட்சத்திராதிபதி கெட்டு போனாதான் மீனராசியில இருந்தா நல்லது. படிப்பு வராது, அதையும் சொல்லிடுறேன். ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் கெட்டு போச்சுன்னா படிப்பு சுத்தமா வராது, ஆனா அது கெட்டு போச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். கணவர் மனைவியருக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரருக்கு. காரணம் என்ன, இத்தனை நாள் 11ல இருந்து 11ஆம் தேதிக்கு அப்புறம் 12க்கு வருவார். 12க்கும் போது 7ஆம் இடம் மறைஞ்சு போயிடுவார், 7ஆம் அதிபதி மறைஞ்சு போயிடுறாரு. 7ஆம் அதிபதி மறைஞ்சு சனியோட சேர்ந்து சூரியனோட அஸ்தமிச்சு கணவன் மனைவிக்கிடையே உள்ள பரஸ்பர அன்பு வளரும். சுக்கிரன் அதுவும் சேர்ந்து இருக்கணும், நல்லா வளரும். திருமணம் ஆகாதவராக இருந்தா திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தையை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், குழந்தை பாதிக்காது இந்த இடத்துல. ஏன்னா 4ஆம் இடம் பாதிச்சிருச்சு. 4ஆம் இடம் பாதிக்கும் போது என்ன நடக்கும், 5ஆம் இடம் நல்லா வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். அப்ப குழந்தை இல்லாத ஒரு குழந்தை கிடைக்கும். ஏன்னா ஜாதகத்தை ஒரு ஆய்வு கெடுங்க,
நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை எல்லாமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். பாதிப்பு எங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம் கவனம். சண்டை போட்டுக்க வேண்டாம். சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுத்து போறது நல்லது. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.